ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க. பேசும் கிரகங்களிலிருந்து உங்கள் நித்யா ராஜேந்திரன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நிறையா விஷயங்கள் பற்றி எல்லாரும் நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க இல்லைங்களா? அதை பற்றி எல்லாம் நம்ம கேட்டுட்டு தான் இருக்கோம். உண்மையும் சொல்கிறாங்க, நிறைய பொய்யும் சொல்கிறாங்க, இல்லாத பொல்லாததெல்லாம் சொல்கிறாங்க, என்னென்னமோ பல விஷயங்கள் சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதில் ஒரு விஷயம் ரம்பா கிருதியை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம். இதெல்லாம் இதில் ஒரு பர்சன்ட் கூட உண்மையே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? எதில் இருக்குன்னு தெரியல, எதுக்காக சொல்கிறாங்கன்னே ஃபஸ்ட்டு எனக்கு புரியல. இப்போது நம்ம அந்த விஷயத்தை பற்றி பேசுகிறதுனால அதில் என்ன ஒரு பெனிஃபிட் இருக்கணும்ல, ஏதோ ஒரு பெனிஃபிட் இருக்கணும்ல, பேசுகிறவங்களுக்கு இருக்கணும் அல்லது உங்களுக்கு இருக்கணும். நான் சொல்கிறேன் அப்படின்னா எனக்கு அதில் பெனிஃபிட் இருக்கணும், இல்லைன்னா உங்களுக்கு இருக்கணும். எதில் இருக்குன்னே தெரியல. ஆனால் ஒரு விஷயம், வெள்ளி வாங்கணும், அன்னைக்கு ரம்பாக்கிருதியை அன்னைக்கு வெள்ளி வாங்கணுன்றாங்க. வெள்ளி வாங்கணும் அப்படின்னா நம்ம நகைக்கடைக்கு போய் வெள்ளி வாங்குவோம். அப்படி வெள்ளி வாங்குறதுனால இவங்க அதை ப்ரமோட் பண்ணுறதுனால, வெள்ளி வாங்கணும் அப்படின்னு ஒரு விஷயத்தை உருவாக்குனதுனால ஏதாவது ஜுவல்லரிக்காரங்க இவங்களுக்கு எங்கள் கடைக்கு ப்ரமோஷன் பண்ணி கொடுங்கன்னு வேணால் கேட்கலாம். அது வேணால் அதில் இவங்களுக்கு ஒரு ஆதாயமோ பெனிஃபிட்டோ இருக்கலாம். மற்றபடி எனக்கு வேறு எதுவும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. இப்போது நம்ம நேர்மையாக இருக்கணும் இல்லைங்களா? அதுதானே நமக்கு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கு. நேர்மையாக இருந்தால் நல்லது, எந்த இடத்துலையும் போய் பேசாமல், கெட்ட விஷயங்களை பண்ணாமல், யாருக்கும் துரோகம் பண்ணாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் நமக்கு காலகாலமாக சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. எனக்கு கூட ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஃபோன் வந்துச்சு. நாங்கள் இந்த குறிப்பிட்ட ஒரு வெப்சைட்லேருந்து கூப்பிடுறோம். இதில் நாங்கள் பூஜை பொருட்கள், இந்த கல், மோதிரம்லாம் போடுறாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி கல், அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நாங்கள் சேல் பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் அதை ப்ரமோட் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. இல்லைம்மா, நான் அப்படி செய்யறதில்ல அப்படின்னு சொல்லி சொன்னேன். அதுக்கு ஒரு உங்களை நீங்கள் சொல்லி யாரெல்லாம் வாங்குகிறாங்களோ அதுக்கு உங்களுக்கு பணம் வருமான்னு சொன்னாங்க. இல்லை, நான் அது மாதிரி செய்யறதில்ல அப்படின்னு சொல்லிட்டேன். நான் உங்களுக்கு அது போடுறேன். ஹலோ, பேசும் கிரகங்கள். ஆமாங்கம்மா, நான் இருந்து பேசுறேங்க. ஹலோ, சொல்லுங்கம்மா. இது ஒரு ப்ரமோஷன் ரிலேட்டடுங்க. சரிம்மா. பக்கம் சொல்லிட்டு ஒரு ஆன்லைன் ஸ்டோர் இருக்குங்க. அதுல ஸ்பிரிச்சுவல் ப்ராடக்ட்ஸ், இந்த மணி ரிலேட்டட், லவ் ரிலேட்டட், இந்த ஸ்டோன்ஸ் போட்டா நல்லது, இதெல்லாம் இருக்கு இல்லையா, மணி, அந்த மாதிரி. இது ரெப்யூட்டட் பிராண்டுங்க. நார்த் இந்தியால ரொம்ப பாப்புலர். சரிம்மா. சோ அந்த ப்ராடக்ட்ஸ் அந்த பேஜ்ல விக்கிறாங்க. ஓகே. சோ நீங்க ஏதாவது பை எனி சான்ஸ் அதை ப்ரமோட் பண்றதுல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குங்களா? ஜஸ்ட் உங்களோட வியூவர்ஸ்க்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் இருக்கு, இதுல இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் இருக்குங்கறத நீங்க சொன்னா போதும். இல்லம்மா, நான் அந்த மாதிரி செய்யறது இல்லம்மா. செய்யறது இல்லைங்களா? ஓகே. இதுக்கு பர் ஆர்டர் உங்களுக்கு வியூவர்ஸ் கிட்ட இருந்து ஆர்டர்ஸ் வர உங்களுக்கு பணம் வர்ற மாதிரி வரும்? இல்லம்மா, நான் அந்த மாதிரி செய்யறது இல்லப்பா. ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூமா. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஒரு கொள்கை வேணும் மனுஷனுக்கு. நான் இந்த விஷயத்த செய்யவே மாட்டேன், எந்த காரணத்துக்காகவும் யாருக்கும் நான் தப்பான விஷயங்களை சொல்லவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு கொள்கை மாதிரி வச்சுக்கணும் இல்லைங்களா? அது நமக்கு கர்மாவை சேர்த்தி கொடுக்காம இருக்கும். அதுக்காக தான் நம்ம இதை செய்கிறோம். நான் அப்படி ஒரு இதை நான் வச்சுருக்கேன். எந்த காரணத்துக்காகவும் எந்த ஒரு விஷயத்தையும் சாமி கும்பிடணுமா கையெடுத்து கும்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாமோ தவிர, தேவையே இல்லாமல் ஒரு கதையை சொல்லி இந்த மாதிரி சில விஷயங்கள் எல்லாம் பண்ணால் இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்கிறது அதில் தப்பு இருந்துச்சு அப்படின்னா நமக்கு கருமாவை தான் சேர்த்தி கொடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது ரம்பாக்கிருதியை அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்குது. இந்த தேவலோகத்தில் ரம்பா, மேனகா, திலோத்தமை, ஊர்வசின்னு சொல்லி 4 நாட்டிய பெண்கள் இருக்காங்க. அவங்க 4 பேரும் இந்திரலோகத்தில் டான்ஸ் ஆடுறவங்க, அதாவது நாட்டிய பேரொளிகள். இந்திரலோகத்தில் இருக்கிற தேவர்களை மகிழ்விக்கிறதுக்காக நடனம் ஆடக்கூடிய பெண்கள். அங்கே இருக்கிற எல்லாருக்கும், யார் கூட வேணாலும் எல்லாரும் பழகலாம், அந்த மாதிரியான நடன பெண்மணிகள் அவங்க. ஓகேங்களா? அதில் தான் இவங்க ரம்பா இருக்காங்க. அங்கே நாட்டிய போட்டி வருடம் நடக்குமா. அந்த நாட்டிய போட்டியில் யார் தேர்ந்தெடுக்கப்படுறாங்களோ அவங்க தான் அந்த பெண்களுக்கு தலைவியாக இருப்பாங்களாம். அந்த தலைவியாக இருக்கிறவங்களுக்கு தான் இந்திரன் எல்லாவித பொறுப்புகளையும் கொடுப்பாராம். அந்த மாதிரியெல்லாம் சொல்கிறாங்க அந்த கதையில். அந்த வருஷம் ஒரு போட்டி நடக்குதான். அதில் அந்த ரம்பா ஆடும்போது மேடையை ஆட்டி ஏதோ பண்ணி அவங்கள கீழே விழுக வச்சிட்றாங்களாம். அதை பார்த்து எல்லாரும் சிரிக்கிறாங்களாம். அவங்களுக்கு ரொம்ப அவமானம் ஆயிடுது.
அப்போது அவங்க வந்து அன்னைக்கு இரவு இந்திரனை சந்திக்கிறதுக்காக போகிறாங்களாம். அப்படி போகும்போது இந்திரனுக்கும் அவங்களுக்கும் சண்டை வந்துடுது. அந்த அப்படியெல்லாம் இருக்க தான் செய்யும், நீ தான் ஒழுங்கு ஆடி இருக்கணும் அப்படின்லாம் அவர் சொல்கிறாராம். ஏதோ எல்லாமே பேசி அவங்க 2 பேத்துக்கும் சண்டை வந்துடுது. சண்டை வந்ததும் இந்திரன் நீ 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 இங்கே இருக்கக்கூடாது, வெளியேறி போயிடு, நீ பூலோகத்துக்கு போய் கஷ்டப்படு அப்படின்னு சொல்லி இந்திரனை அனுப்பிச்சிட்றாராம். இப்போ இதுக்கு என்ன பண்ணுறது? இப்போ இந்திரன்கிட்ட திரும்பியும் நல்ல பேர் வாங்கணும், திரும்பியும் அந்த பதவி கிடைக்கணும், அதுக்கெல்லாம் என்ன பண்ணுறதுன்னு சொல்லி இவங்க ரம்பா போய் நாரதர்கிட்ட கேட்குறாங்களாம். நாரதர் வந்து பார்வதி அம்மன் கிட்ட போய் கும்பிடு, பார்வதி தேவியை கும்பிட்டினா அவங்க உனக்கு ஏதாவது நல்லது பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி நாரதர் சஜஸ்ட் பண்ணுறாரு. உடனே இவங்க வந்து பார்வதி தேவியை போய் பார்த்து, அம்மா எனக்கு இப்படி எனக்கு இந்திரன் கிட்ட திரும்பியும் அதே பொறுப்பு கிடைக்கிற மாதிரி பண்ணுங்க, அவரோட அன்பு கிடைக்கிற மாதிரி பண்ணுங்க அப்படின்னெல்லாம் பார்வதி தேவி கிட்ட ரம்பா அழுகிறாங்களாம். உடனே பார்வதி தேவி சொல்கிறாங்க, பூலோகத்தில் ஒரு கோயில் இருக்குது, அங்கே போய் சிவனை நினச்சி வழிபாடு செய், 21 நாட்கள் செஞ்சேன்னா உனக்கு வந்து சாப விமோச்சனம் கிடைக்கும், நீ வந்து திரும்பியும் போய் இந்திரன் லோகத்தில் இந்திரனுடைய மனைவியாக வாழலாம், உனக்கு அந்த இதெல்லாம் கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்களாம். அது அந்த மாதிரி பார்வதி தேவி சொன்ன நாள் ரம்பா கிருதியை அதுக்கு பேர் ரம்பா கிருதியை அப்படின்னு வச்சுட்டாங்களாம். அந்த நாளை வந்து நீங்கள் கும்பிட்டா, ரம்பாவை நினச்சி பார்வதி தேவியை கும்பிட்டா, அன்னைக்கு பார்வதி தேவி அதை சொல்லியிருக்காங்க, உன்னை நினச்சி என்னை கும்பிடுறவங்களுக்கு நான் எல்லா ஐஸ்வர்யங்களையும் தருவேன் அப்படின்னு சொன்னாங்களாம். அதனால் அன்னைக்கு ரம்பாவை நினச்சி பார்வதி தேவியை கும்பிட்டிங்கன்னா உங்களுக்கு சகல ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும். அன்னைக்கு நீங்கள் வெள்ளி வாங்கினீங்கன்னா மென்மேலும் வெள்ளி சேரும், இன்னும் பல ஐஸ்வர்யங்கள் வரும், குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும், கணவன் மனைவி அந்யோன்யம் இல்லாதவங்களுக்கு கணவன் மனைவிக்குள்ள அந்யோன்யம் கிடைக்கும், இப்படியெல்லாம் சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். இது சொல்கிறது ஒன்றும் சாதா கிடையாது, இது சொல்கிறது ஒரு ஃபேமஸான ஜோதிடர் அம்மா. இந்த கதை வேணாலும் இருந்துட்டு போட்டோம், எனக்கு அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த கதை எங்கே இருக்குன்னாலும் தெரியவே தெரியாது. அப்படி ஒரு கதை எங்கேருந்து இந்த நாட்டெல்லாம் பிடிச்சாங்கன்னு தெரியல. இதே அம்மா போன தடவை இன்னொரு கதை சொன்னாங்க, ஓகேங்களா? அந்த மாதிரி கதைகளை கொஞ்சம் மாற்றி மாற்றி சொல்லிக்கோங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, கதையாகவே இருக்கட்டும். ஆனால் கதை தானே, சாதா கதையை சொல்லிட்டு போக வேண்டியது தானே, இப்படி ஒன்று நடந்தது அப்படின்னு. எதுக்கு அதுக்கு அன்னைக்கு கும்பிடுங்க, பார்வதி தேவியை ஐஸ்வர்யம் கொடுப்பாங்கன்றாங்க. ஃப்ரெண்ட்ஸ், முதல்ல ஒரு விஷயம் நல்லா நாம் வச்சுக்கோங்க, பார்வதி தேவி இல்லீகல் மனைவிக்கு வரம் கொடுப்பாங்களா? இந்திரனோட மனைவி யார்? இந்திராணி. உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் தானே, அந்த கதைகள்லேயே இருக்கும், போய் பாருங்கள். இந்திரனுடைய மனைவி இந்திராணி. ரம்பா வந்து இந்திரன் சபையில் நாட்டியம் ஆடக்கூடிய ஒரு பெண், அதாவது நம்ம ஆஃபீஸில் ஒரு ஸ்டெனோ மாதிரி, ஓகேங்களா? கணவரோட ஆஃபீஸில் ஒரு ஸ்டெனோவாக இருக்கிற ஒரு பொண்ணு அவரோட அன்பின் மூலமாக அந்த ஆஃபீஸையே அவங்க வழிநடத்தணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அவரை ஏதோ ஒரு வகையில் தான் கைக்குள்ளே போட்டுட்டு அந்த ஆஃபீஸையே வழிநடத்தணும்னு நினச்சா அவங்க மனைவி சும்மா இருப்பாங்களா? அது மாதிரி தானே இது இந்திரலோகத்தில் நாட்டியமாடுற ஒரு பொண்ணு இந்திரனை கைக்குள்ளே போட்டுட்டு இந்திரலோகத்தையே ஆட்டுவிக்கணும் அப்படின்னு நினச்சா இந்திராணி சும்மா இருப்பாங்களா? ஓகேங்களா? அவங்க தானே முதல்ல பார்வதி தேவி கிட்ட போவாங்க, அம்மா இந்த மாதிரி என் கணவரை கையில் வச்சுக்கிட்டு இந்த பொண்ணு வேண்டாத வேலையெல்லாம் செய்து முதல்ல என் கணவரை காப்பாற்றி கொடுங்கன்னு தானே கேட்பாங்க. மனைவிக்கு பார்வதி தேவி வரம் கொடுப்பாங்களா? அவரை மயக்கி வச்சிருக்க பொண்ணுக்கு பார்வதி தேவி வரம் கொடுப்பாங்களா? நல்லா யோசிச்சு பாருங்க, யாருக்கு கொடுப்பாங்க? அப்படியே ரம்பா வந்து கேட்டால் என்ன சொல்லுவாங்க? உனக்கு நாட்டியம் தெரியும்ல, அந்த கலை உன் கையில் இருக்குல்ல, போய் 4 குழந்தைகளுக்கு நாட்டியம் சொல்லி கொடுத்து அதில் சம்பாரித்து சாப்பிடு, இப்படி அடுத்தவங்க கணவரை மயக்கிறது தப்புன்னு தானே சொல்லுவாங்க. அப்படி தானே பார்வதி தேவி சொல்லுவாங்க. நல்லா யோசிச்சு பாருங்க. அந்த அம்மா வந்து ரம்பா ஒரு மனைவி இருக்கிறப்பவே இன்னொரு பொண்ணு வந்து அவங்க கணவரை தவற அணுகிறத பார்வதி தேவி ஒத்துப்பாங்களா? நல்லா யோசிச்சு பாருங்க. அவங்க அந்த இந்திராணிக்கு கொடுக்க வேண்டியது தானே கொடுப்பாங்க. அப்போது இந்த மாதிரி ஒரு கதையை உருவாக்கி இந்த கதைக்கு வந்து கணவன் மனைவி அந்யோன்யம் கிடைக்கும், குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை கிடைக்கும், மனைவிக்கு குழந்தை கிடைக்கும், மனைவிக்கு வரம் கொடுத்து அவங்க மூலமாக பார்வதி தேவியை கும்பிட்டா, அதாவது இந்திராணிக்கு பார்வதி தேவி வரம் கொடுத்து இந்திராணியை நினச்சி நம்ம பார்வதி தேவியை கும்பிட்டா கூட குழந்தை கிடைக்கலாம், கணவன் மனைவி அந்யோன்யமாக இருக்கலாம், எல்லாமே நடக்கலாம். எதுக்குங்க ஒரு நாட்டியமாட பெண்ணை கணவரை மயக்கிற ஒரு பொண்ணுக்கு பார்வதி தேவி வரம் கொடுக்க போகிறாங்க? நல்லா யோசிச்சு பாருங்க.
நடக்குமா? நீங்கள் கதை சொல்லுங்கள், நான் வேண்டான்னு சொல்லலை. அந்த கதையை கூட உங்களால் நேர்மையாக சொல்ல முடியாதா? அந்த கதையில் கூட 1000 தப்பு இருக்க மாதிரி தான் சொல்லுவீங்களா? ரம்பானது எல்லாம் அப்படியே கேட்டுட்டு உட்காந்துருப்பாங்கன்னு நினச்சிட்டாங்களா? எனக்கு புரியல, எதுக்காக இந்த கதை? ரம்பாக்கு எதுக்கு பார்வதி தேவி வரம் கொடுக்குறாங்க? அவங்க உன் சொந்த காலில் நில்லுன்னு தானே சொல்லுவாங்க. அடுத்தவங்களை மயக்கி அதில் அப்படி அசிங்கப்படாதம்மா, போய் உன் சொந்த காலில் நின்று, இந்திரன் வந்து இந்திராணியோடைய கணவர் அப்படின்னு தானே சொல்லுவாங்க. தப்பான விஷயத்துக்கு பார்வதி தேவி ஓகே பண்ணுவாங்களா? நல்லா யோசிச்சு பாருங்க. நீங்கள் போய் ரம்பாவை நினச்சி பார்வதி தேவி கும்பிட்டீங்கன்னா அந்த அம்மா உங்களுக்கு வரம் கொடுப்பாங்களா? அன்னைக்கு போய் வெள்ளி வாங்கு, அதை வாங்கு, இதை வாங்கு, அப்படி கும்பிடு இப்படி கும்பிடு, எதுக்கு? கதை தானே சொல்லணும்னு நினச்சிங்க, கதை சொல்லுங்க. இன்னும் கட்டுக்கட்டா, ஏன்னா அவ்வளோ கதைகள் இருக்குது. நிறைய கதாசிரியர்கள் அவங்க கற்பனை கதைகளை நிறைய எழுதி வச்சுருக்காங்க. எவ்வளோ புக்ஸ் இருக்குது. அந்த மாதிரி கதை சொல்லுங்க, ஒரு தப்பு இல்லை. கதையை முடிச்சுட்டு அத்தோடு நிறுத்திக்கணும். அதுக்கப்புறம் வந்து வெள்ளி வாங்கு, எந்த கடவுளை போய் கும்பிடு, அந்த கடவுளை போய் கும்பிடு, ஐஸ்வர்யம் கிடைக்கும், ஒரு மண்ணும் கிடைக்காது. புரிஞ்சதா? ரம்பாக்கெல்லாம் பார்வதி தேவி ஒன்றும் கொடுக்க மாட்டாங்க, தாளாகிலாம் நின்னாலும் கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் உங்களுக்காக கும்பிடுங்க, உங்கள் கணவருக்காக கும்பிடுங்க. ஓகேங்களா? அதே போல் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் வாழ்க்கையில் உங்கள் ஜாதகத்தில் கணவனும் மனைவியும் அந்யோன்யமாக இருக்கணும் அப்படின்னா 5ஆம் பாவம் சூப்பராக இருக்கணும். புரிஞ்சதா? 5ஆம் பாவம் மிக சிறப்பாக இருக்கணும். சுக்கிரன் அதை விட நல்லா இருக்கணும். இந்த 2 விஷயமும் நல்லா இருக்கான்னு நம்ம பொருத்தம் பார்க்குறப்ப பார்த்து சொல்கிறோம். ஓகேங்களா? கரெக்டாக கட்ட பொருத்தங்கள் பார்க்கணும். இந்த நட்சத்திர பொருத்தம் இல்லை, நட்சத்திர பொருத்தத்தில் 10 பொருத்தம் இருக்குல்ல, அதை பார்த்துட்டு மாங்கல்ய பொருத்தம் இருக்குது, ரஜ்ஜு பொருத்தம் இருக்குது, யோனி பொருத்தம்ன்றாங்க. யோனி பொருத்தம் இருந்தால் கணவன் மனைவி சிறப்பாக இருப்பாங்கன்றாங்க. அப்படியெல்லாம் கிடையாது. 5ஆம் பாவம் நல்லா இருக்கணும், சுக்கிரன் நல்லா இருக்கணும். புரிஞ்சுதுங்களா? அந்த கணவனுக்கும் மனைவிக்கும் அவங்க 2 பேர் ஜாதகத்துலேயும் சுக்கிரன் சிறப்பாக இருந்தால் அவங்க நல்லா சந்தோஷமாக சிறப்பான தாம்பத்திய வாழ்க்கை வாழ்வாங்க. அதே போல் 3ஆம் பாவம் நல்லா இருந்தால் அந்த தாம்பத்தியம் எப்படி இருக்கும், நல்லா இருக்குமான்னு கூட தெரியும். அந்த அளவுக்கு ஜாதகத்தில் அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அதையெல்லாம் பார்த்து கணவன் மனைவி சேர்ந்து வாழ முடியுமோ தவிர, ஒரு ஒற்றுமை இல்லாத கணவனையும் மனைவியும் கல்யாணம் பண்ணி வச்சுட்டு அவங்க 2 பேரும் சேர்ந்து வாழணும்னு ரம்பா கிருதியெல்லாம் பண்ணால் கணவன் மனைவியெல்லாம் சேர்ந்து வாழ முடியாது. இதெல்லாம் கட்டுக்கதை. புரிஞ்சதுங்களா? அதே போல் இவங்க சொல்கிற கட்டுக்கதையிலையும் ஒரு நேர்மையும் உள்ள மனைவிக்கு தான் அந்த அம்மா ஹெல்ப் பண்ணுவாங்களோ தவிர இந்த மாதிரி மயக்கிறவங்களுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ண மாட்டாங்கள். தயவு செஞ்சு இது எல்லாம் புரிஞ்சுட்டு இந்த கட்டுக்கதைகள் எல்லாம் நம்பாமல் இந்த வெள்ளி வாங்குறன்னெல்லாம் போய் இறங்காதீங்க. அன்னைக்கு கோயிலுக்கு போகணுமா, தாராளமாக கோயிலுக்கு போய் சாமி கும்பிடுங்க, அவ்வளவுதான் நடக்கும். ரம்பாவையெல்லாம் நினச்சிட்டு கும்பிடாதீங்க. கொடுக்குற வரத்தையும் அந்த அம்மா கொடுக்க மாட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ், சில விஷயங்களை நீங்களே யோசித்து பார்த்து பழகுங்க. யார் என்ன சொன்னாலும் அப்படியே நம்பாதீங்க. அவங்களுக்கு என்ன வேணாலும் சொல்லுவாங்க, சொல்லலாமா வேண்டாமான்னு கூட யோசிக்காமல் கண்டதையும் சொல்லுவாங்க. அதனால் அப்படியெல்லாம் சொல்கிறதையெல்லாம் தயவு செஞ்சு நம்பாதீங்க. ஒரு விஷயம் கேட்டால் அது சரியா இல்லையான்னு நல்லா யோசித்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா முடிவுகள் எடுங்க. ஓகேங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா பதிவுகளும் உங்களுக்கு கிடைக்கும். லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.